இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரிலே காமிக்கிறாங்க. அவள் மலையில் நனைஞ்சிட்டு அங்கே கை கால் போட அடிபட்ட மாதிரி இருக்கா. அங்கே கொடையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க ஆன்ட்டி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டுறாங்க. உன்னை இந்த வீட்டுக்கு தத்தெடுத்து வளர்த்து கொண்டு வந்தவரே அந்த தாத்தா தான். அவரோட சாவுக்கே நீ வரல, என்ன மாதிரி ஜென்மோ நீ, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே வர தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவரோட ஃபோட்டோ வச்சு அங்கே தூக்கி எறிகிறாங்க. இதை எடுத்துகிட்டு நீ வெளியே போ அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க சிஸ்டர் லின் உனக்கு இந்த காசு கொடுக்குறோம், ஐ திங்க் உனக்கு இதை கொடுத்தா நீ எங்கேயாச்சும் போய் பொழைச்சி போயிடல, அதுக்காக தான் சொல்லிட்டு அதை அங்கே தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இந்த குடும்பம் எனக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 3 டைம் அங்கே தலை கவுந்து அந்த காசெல்லாம் எடுத்துக்கல, தாத்தாவோட ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் வந்துடாத இங்கே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இங்கே கத்திட்டுருக்காங்க. அப்போ அந்த லின் சொல்கிறா அவங்க அம்மாட்ட, அம்மா நம்ம இப்போ என்ன பண்ணுறது, தாத்தா ப்ராப்பர்ட்டிஸ் பாதிக்குமே இல்லை அவளோட நேமில் எழுதி வச்சுருந்தாரு, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எப்படியாச்சும் ஆளை வச்சு மாற்றிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு கார் ஸ்டாப் ஆகுது, ரிப்பேர் ஆகிடுது போல். அங்கே கையில் மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்களேன் பாஸ், அந்த பொண்ணுக்கு எதுவும் நடந்திருக்கு, அந்த பொண்ணு லூ ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, ஆனால் ஃபேக் டாக்டர் தான் அப்படின்ற சொன்னதும் போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேளுன்னு சொல்லும்போது அங்கே உங்களுக்கு என்ன மேடம் ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போகிறா. ஐ திங்க் உங்கள் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஃபுல் இன்ஜினியர் நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் அங்கே அதை செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே அவர் இதனால தான் ரிப்பேர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே நம்ம ஹீரோ ஜூன் டைமே சொல்கிறாரு, பாஸ் பார்த்ததையுமே இந்த பொண்ணு இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப டேலண்ட் தான் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அங்கே அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணாங்க ஹெல்ப்பர் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஆன்ட்டி தான் கூட்டிகிட்டு அவளுக்கு அங்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ வேண்டிய பொண்ணு, ஆனால் உனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட அந்த வீட்டில் நிறையா கொடுத்ததே கிடையாது, ஆனால் நாங்கள் ஏழை தான், உனக்கு வயிறார என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும், நீ நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்களோட பொண்ணுமே சிஸ்டர் உங்களுக்காக நான் இருக்கேன், நீங்கள் எதனாலும் ஷேர் பண்ணணும்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே எமோஷ்னலாகி போயிடுது. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மீட் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே நான் சொல்லேன் எல்லாத்தையுமே நீ பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தாத்தா எப்படி இறந்தாருன்னு எனக்கு தெரியணும், அவர் கண்டிப்பாக இப்படி கூடிய சீக்கிரம் இறந்துருக்க சான்ஸ் இல்லை, எல்லாருமே ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதோ அதை கண்டுபிடிச்சிடலான்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட் நான் அந்த பிரேஸ்லெட்டை ஒரு கடையில் பார்த்தேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே அந்த அட்ரஸை கேட்டாங்க. அந்த பிரேஸ்லெட்டை பற்றி எங்கள் வேலை கேட்டதுமே அந்த ஆள் விலை அதிகமாக சொல்கிறாரு. ஸோ இருந்தாலுமே ஹீரோயின் ஒரே செக்கில் அவனுக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுமே அங்கே அந்த ஆளுக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு, இதை நாங்கள் வாங்குறதுக்கு ஆசைப்படுறோம், இதுக்கு டபுளாக பேமெண்ட் பண்ணுறோன்னு சொன்னதும் ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை, ட்ரிபிளாக பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வாங்குறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அப்போ அங்கே இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆள் அவங்களுக்குள்ள போட்டி ஏற்படுத்தி நல்ல வருமானம் பார்க்குறாரு. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் எல்லா காசையுமே கொடுத்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே சில ரவுடிங்க அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொன்னதும் இல்லை அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறப்ப போட்டு எல்லாத்தையுமே அங்கே அடி வெளுத்து விட்டா பயங்கரமாக போட்டு அடிச்சிட்ருக்கா. அவங்களுக்கு அங்கே ரொம்ப பயமாய் போயிடுது, அடர்ந்து அடித்து ஓடி போயிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஜூன் ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் கூட சேர்ந்து வர முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாலுமே அவள் கண்டுக்க மாட்டா. நான் உங்கள் கூட சேர்ந்து வீசாட்டில் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நானே கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டேன், மழை பெய்யுதுன்னு சொன்னாலுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவனுக்கு அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு போல். அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவன் அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஜாப் இருக்காமா, உனக்கு ரொம்ப வீட்டிலே உட்காந்து போர் அடிச்சு ஒரு மாதிரி ப்ரெஷராக நீ ஹேண்டில் பண்ணினா இந்த ஜாப்க்கு போ, நான் உன்னை போர்ஸ்லாம் பண்ணலை, ஓ மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், நீ எதை பற்றி கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசினதும் ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாசன்றது அவளுக்கு இப்போ தான் ரியலைஸே ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்டே அவங்க ஜாப்காக தான் கிளம்பி போகிறா. அங்கே போயிட்டு சைன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயுமே லின் என்னப்பா இங்கே பணக்கார இடத்துக்குலாம் வந்திருக்க, யாரோட லிங்கை வச்சு இங்கே வந்திருக்க, எதுவும் தாத்தா பேரை
வேறு எது யூஸ் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும், இதில் வந்துட்டு என்னோட பேர் இருக்குது, நான் வந்திருக்கேன், என் மைண்டை வந்துட்டு கிளாப்ஸ் ஆக்காத, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுமே என்ன தைரியம் தான் அவள் என் மேலே கையை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக் அங்கே வர்றான். அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கோமாயிட்ருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ண வேண்டியது போல். பட் வந்துட்டு இவ கூட சேர்ந்து இப்போ சுற்றிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக அவளை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு இப்போ நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே சரி ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ண அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு சில வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு பையனை பற்றி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்திருக்கா போல். அதான் வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த ஆன்ட்டியும் அவங்க பொண்ணையுமே வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார வந்து ஃப்ளாட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் இருந்ததே இல்லைம்மா, எங்களுக்கு எப்படி அவங்க கூட சேர்ந்து பிஹேவ் பண்ணணுமே தெரியாதுன்னு சொன்னதும் நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துக்கலாம் ஆன்ட்டி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அந்த சைடில் போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு தாத்தாக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. அவங்க பயந்து போயிட்டு அங்கே டெஸ்ட் பார்த்துட்டு அங்கே நீடில் எடுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகும்போது அந்த பர்சன் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் அவரோட உயிரை காப்பாற்றணும், உங்கள் கொஸ்டினுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நீடு எல்லாமே கொடுத்து அவங்க வந்துட்டு எப்படியோ வந்துட்டு காப்பாற்றிடுறாரு. அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அந்த சைடில் அந்த தாத்தாவோட ஒய்ஃப் வந்துட்டு விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டுருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு காப்பாற்றினாங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பேரை இப்போ வருமாமா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே பேரண்ட்டை கால் பண்ணி உன்னோட தாத்தாவை ஒரு பொண்ணு காப்பாற்றினா நீ அவளை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த பேரை யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். பாட்டி நான் வந்து இப்போ என்ன அந்த பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ஆமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை நான் இப்போ என்ன வந்துட்டு பாட்டி சொல்கிற மாதிரி மேரேஜ் பண்ணணுமா இல்லை லில்லி மேலே ஃபோக்கஸ் பண்ணணுமான்னு சொன்னதும் சார் உங்களுக்கு தான் வந்துட்டு லில்லியை பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் அவங்க மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும், கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அங்கே மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே போனதுமே அங்கே தாத்தா பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வருவானா என்னன்னு சொல்லிட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின் அவர் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின்கிட்ட என்னோட பேரை ஒருத்தன் வந்துட்டு இருக்காமா, கண்டிப்பாக வந்துட்டு அவன் வந்து பார்த்தானா உன்னை பிடிக்கும், உனக்குமே அவனை பிடிக்கும், நீ ஒரு டைம் வந்துட்டு அவனை மீட் பண்ணி பார்க்குறியா அப்படின்றத சொல்கிறாங்க. என் பேரை பார்க்க ரொம்ப சூப்பராக இருப்பான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்க போகும்போது அவளுக்கு கால் வந்துடுது. அப்போ அங்கே அவள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு இப்போ கிளம்பணும் பாட்டி வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பிறகு பார்த்தாங்க நம்ம ஜூன்மே அந்த சைடில் தான் போகிறான். வாங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு வந்துட்டு கிளைண்ட்டோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணியிருக்கா போல். அவங்க கூட தான் சேர்ந்து அவள் மெசேஜ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அந்த கிளைண்ட்டு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ உங்கள் கம்பெனி தான் போல். அங்கே வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு அங்கே பண்ணிகிட்டே இருக்கவுமே அசிஸ்டண்ட் தான் அதுக்கு பதில் சொல்கிறாரு. சார் அவங்க வந்துட்டு பயங்கரமாக நல்லா இருப்பாங்க போல், ஏகப்பட்ட பணம் கேட்குறாங்க, சரியான வந்துட்டு கோல்ட் டிகர் தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் தான் வந்து மெசேஜ் பண்ணுறேன்றதை எதுவுமே ரிவீல் பண்ணலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே எப்படியாச்சும் வந்து காண்டாக்ட் பண்ணுன்னா என்ன பண்ண முடியும், என்னை வந்துட்டு நீங்கள் சோசியல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்களேன்னு சொன்னதுமே சரி ஓகே பண்ணிட்டா சரின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ஆட் பண்ணிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவனை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடி சொல்கிறாங்க ஒரு செலிப்ரிட்டி வந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு வந்துட்டு ஹீரோயின் தேவைப்படுறதா சொல்லியிருந்தாங்க, நீ வந்துட்டு பார்க்க பக்காவாக இருக்க, நீ போய் அவங்கள மீட் பண்ண வேண்டியதானேன்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுமே அந்த ஆன்ட்டிகிட்ட போய் அங்கே அவங்க பேரண்ட்ஸை பற்றி அங்கே கேட்டுட்ருக்கா. இந்த அங்கே தாத்தா தூக்கிட்டு வரும்போது அங்கே என் பேரண்ட்ஸ் இருந்தாங்களான்னு சொன்னதும் பேரண்ட்ஸ்லாம் இல்லைம்மா, நீ வந்துட்டு தனியாக தான் ஒரு போட்டில் இருந்த அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீ சொன்ன மாதிரி இந்தப்பா பக்காவாக எல்லா டீட்டெயில்ஸுமே போன டைம் மாதிரி இல்லை, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பட் அவள் யாரை பற்றி கண்டுபிடிக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் தெரிய மாட்டுது. பிறகு பார்த்தா அங்கே மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஜூன் வந்துட்டு கூப்பிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே வந்து போகும்போது அங்கே அந்த ஃபேமிலி வந்துட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை ஓசியில் யாராச்சும் இங்கே கூப்பிட்டாங்களா, இல்லை உன்ன மாதிரி ஆளெல்லாம் யார் விடுவாங்க, எங்கே வந்துட்டு ஓசியில் கிடைக்குன்னு வருவேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவ்வளோதான் ஓங்கி கண்ணத்தை சேர்ந்து அவங்க ஆன்ட்டியை ஒரு அறை விட்டா. என்ன தைரியம் தான் எங்கள் அம்மா மேலே நீ அரைவன்னு சொல்லிட்டு அவள் சூடான காஃபியை தூக்கி ஊற்ற போகும்போது அவ்வளோதான் பிடிச்ச அவளையுமே அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறா. உங்களுக்குலாம் வந்துட்டு யார் அவ்வளோ தைரியம் கொடுத்ததுன்னு. அப்போ அவங்க அங்கிள் வந்துட்டு ரொம்ப ஓவராக திமிராக பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு நானுமே பொறுமையாக வந்துட்டு இருந்துச்சுக்கே, என்ன
என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? போகிறதெல்லாம் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? எதுவுமே கிடையாதுல்ல. நான் வந்துட்டு உங்கள் உறவு வேணாம் தானே வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஏன் தொல்லை பண்ணுறீங்க? நீங்கள் தான் சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியாமல் இருக்குதா? கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அப்படிலாம் இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு பேசுனதும் வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்கமே உங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக உள்ள தூக்கி போட போகிறது கன்ஃபார்ம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நான் உங்களை விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? தாத்தா வந்துட்டு கஷ்டப்பட்டு என்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தார். ரெண்டாவது அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட பேரில் இருக்குன்றதுமே எனக்கு தெரியும். எப்படி வந்துட்டு அதை எல்லாத்தையும் திரும்ப என் கைக்குள்ளே கொண்டு வரணுன்றதுமே தெரியும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை அப்படியே நான் விட்டுருவேன் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு போட்டு அவளை பயங்கரமாக அங்கே அடி வெளுத்து விட்டா. ஹீரோ வந்து அவளுக்கு கோட்டெல்லாமே போத்தி விட்டுட்டு உன் மேலே ஈரமாக இருக்குது வா போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். பட் ஹீரோ ஏன் நான் வந்துட்டு அவளை புள்ளி பண்ணுறேன் நீ நினைக்கிறியான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு யாராச்சும் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பேர் புள்ளினா அதை நம்ம கவலை இல்லாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துடுங்க சிரிப்பு வந்துட்டுருக்கு. எவ்வளோ லவ் பண்ணுறாரு பாருன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவங்களுக்கு இவளை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப அழகான பொண்ணாக இருக்காங்க, பர்ஃபெக்டான இவங்களுக்கு மேட்சாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, எங்கள் சாருக்கு கரெக்டான மேட்சாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு அவங்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டே போகும்போது என்ன இவரை வந்துட்டு உனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் அவனுக்கு வந்துட்டு மெடிசன் எழுதி கொடுக்குறா. வயிறு சரியில்லைன்னா இந்த மெடிசனை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துடுது. அங்கே போகும்போது எனக்கு வயிறு சரியில்லைன்னு இவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது திரும்ப வந்துட்டு ஓவராக ட்ரிங்க் பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொன்னதுமே அவனுக்கு அவ்வளோதான் பத்திட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. இவருக்குமே டீச் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வந்துட்டாங்க. இவரை முன்னாடி நின்றுதே யாரும் பேச பயப்படுவாங்க. பார்த்தியா வாய மூடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே சந்தோஷம் தாங்க முடியலை. அவங்க அங்கிள் பார்த்தா அங்கே ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக. நீ வந்துட்டு அவளை கொலை பண்ண பிறகு நான் உனக்கு இன்னுமே பேமெண்ட் அதிகமாக தருவேன்னு சொன்னதுமே அந்த ஆளுமே நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன யார் வந்துட்டு ஒன்று அனுப்பி விட்டதுன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அந்த ஆள் ட்ரக்கை வந்துட்டு தலையில் தேய்ச்சி மயக்கமாக்கிடுறான். ஹீரோயினுமே அங்கே தூக்கிட்டு போயிட்டு நான் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் சார் இப்படி மேடமுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்றத சொன்னதுமே அவன் பயந்து விழுந்தடிச்சு போயிட்டுருக்கான். அந்த பர்சன் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்க பையக்காலெல்லாம் கட்டி வச்சுருக்கான். நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க, எனக்கு வந்துட்டு காசுக்கு காசு பொண்ணுக்கு பொண்ணுமே கிடைக்க போகுதுன்னு சொல்லும்போது அப்படியாடான்னு சொல்லிட்டு போட்டு அடி அங்கே செமத்தியாக வெளுத்து விட்றா. ஆல்ரெடி வந்துட்டு இவனை வந்து நோட்டீஸ் பண்ணும்போதே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டா போல் ஏதோ வேலை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, உங்களை மாதிரி பொறுக்கிங்களெல்லாம் நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அடி வெளுத்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ உள்ள மாசா என்றாங்கிறான். பார்த்தா புஷ்ன்னு தான் போகுது. ஆல்ரெடி அவளே போட்டு வெளுத்து வச்சிருக்கா. உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ அங்கே பாட்டி கால் பண்ணிட்டு நான் சொல்கிற பொண்ணை ஒரு தடவை மீட் பண்ணுறான்னு சொன்னதுமே பாட்டி நான் இப்போ பிஸியாக இருக்கேன் பாட்டின்னு சொன்னதுமே சரி ஓகே உனக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா நீ அவங்களையாச்சும் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் பாட்டியோட பர்த்டே வருது, நம்ம அதுக்காக வந்துட்டு எல்லாமே ஒரு ஹாலில் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு யோசனை வந்ததும் எல்லாம் வந்துட்டு அவங்க அங்கிள் ஆண்டியோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இவங்கள பார்த்தா வீட்டில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவள் மானமே இன்னைக்கு கப்பல் ஏறி போயிருக்கும், அவள் என்ன மாதிரி நிலைமையில இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க, உங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இப்போ இதெல்லாமே யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லும்போது ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாங்க. இவர் வந்துட்டு கம்பெனியோட படத்தை ஏகப்பட்டதை எடுத்து சீட் பண்ணியிருக்காரு, எல்லா ஷேர் ஹோல்டருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க, கம்பெனியுமே பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அந்த லில்லி தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் கூட அவங்க வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் உங்களோட வேலை தானேன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணேன், உன் புருஷன் வந்துட்டு தப்பு பண்ணால் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்கிறா. என்ன சொன்னேன், நான் வந்துட்டு உங்ககிட்ட அந்த இருக்கிறத எல்லாத்தையுமே பறிக்க விட மாட்டேன், தாத்தாக்கு வந்து சாவுக்கு தண்டனையுமே உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவ ரொம்ப ஓவராக பேசினதுமே கண்ணத்தை சேர்ந்து விட்டுட்டு போகிறா. வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னப்பா எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கா அப்படின்ற சைட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீ சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த பர்சனையுமே மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, நீ ஒரு டைம் போய் அவரை மீட் பண்ண அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ பர்சனோட அசிஸ்டன்ட் நீங்கள் உட்காருங்க மேடம் சொல்லும்போது அங்கே ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது, அதை வந்துட்டு வேணும்னே எடுத்து அவள் கீழே போட்டு உடச்சிடுறா. ஸோ அந்த பர்சன் அங்கே வந்துட்டு அதை வேகமாக எடுக்கும்போது கையில் கட் பண்ணிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே துணி
அங்கே டிஷ்ஷும் எடுத்து தொடச்சிடா. அவன் பார்த்து அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கான். அவன் தான் அந்த ஃபேமஸான செலிப்ரிட்டியேவும். அவனோட நேம் வந்துட்டு ஜியா. சார் அங்கே நம்ம ஹீரோயின் சாரி கேட்டதுமே இது அவரோட சிஸ்டரோட ஃபோட்டோ, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் திரும்ப ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும், மேடம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன், அவருக்கு உங்களை பிடிக்கல நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே போயிட்டு நான் வந்து அவனோட பிளட்டோட சாம்பிள் எடுத்துட்டேன், வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. டிஎன்ஏ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. மீட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோட்டோ உடஞ்சி போச்சுன்னு சொன்னதுமே, ஃபோட்டோ உடஞ்சி போனதுக்குலாம் யார் இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களா, ஏன் கவலைப்படுற, நான் வந்துட்டு உனக்காக ஒரு பெரிய கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், இதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்கிறான். ஸோ இத்தனை நாள் உன் சிஸ்டரை தேடிட்டு இருந்தேல, யாருன்னு கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிருது. நேற்று இந்த பொண்ணு தானே என்னை மீட் பண்ண வந்தாங்க, நான் கோவப்பட்டு துரத்தி விட்டேனே, அப்போ அவள் தான் என்னோட சிஸ்டரான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கான். பட் ஃபோட்டோ வேணுமோ கொண்டு கொடுத்துட்டான். நம்ம ஹீரோ உள்ளே இருக்கிறது ஹீரோயின் ஃபோட்டோ தான் தெரியாது போல். நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடச்சிருது, அவன் தான் ரியலான பிரதர்னு வந்துடுது. அப்போ அங்கே அவன் உங்க ஜாங் ஓடி வந்துட்டு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நேற்று வந்துட்டு உங்ககிட்ட ரூடாக பேசிட்டேன்னு சொன்னதும், நீங்கள் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட பிரதர் தானேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்படின்னா நீ என்னை மன்னிச்சிருவியாமான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்போ பிரதரை மன்னிக்காமல் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என் சிஸ்டர் வந்து கிடச்சிட்டானா, நான் வந்துட்டு உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இப்போ வந்துட்டு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. சைட் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோயின் உள்ளே வந்ததுமே அவன் சிஸ்டர்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் ஹீரோக்கு சுத்தமாக வந்துட்டு விருப்பமே இல்லை. ஏன்னா உன் சிஸ்டர் ஏன் சிஸ்டர் மாதிரின்னு சொல்லியிருந்திருக்கான். நான் இவளை என் பொண்டாட்டி ஆக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா, இவளை எப்படி என்னோட சிஸ்டர் ஆக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சல் ஆயிட்டுருக்கு. ஜியா, இத்தனை நாளாக நான் வந்து உனக்காக தான் வந்துட்டு காத்துட்டு இருந்தேன். நான் இப்போ வந்ததுமே உன்னை விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. பிஸ்னஸ் ட்ரிப்காக நான் யூஎஸ் போயிட்டு வந்துட்டு உன் கூட சேர்ந்து நிரந்தரமாக இருப்பேன். அது வரைக்கும் நீ ஏதாம்மா இருக்கணும்னு சொன்னதும், நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் இருக்கேன், இல்லை பார்த்துக்கிறேன் உன் சிஸ்டர்ன்னு சொன்னதும் அங்கே சந்தோஷமாயிட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ஆன்ட்டியை போய் மீட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே இருக்க முடியாது ஆன்ட்டி, நீங்களும் தங்கச்சி மட்டும் இருங்க, நான் என் பிரதர் வந்துட்டு ஃபைனலாக கிடச்சிட்டான், அவனோட வீட்டில் தான் போய் இருக்க போகிறேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலை ஆயிடுச்சுக்கு அவங்களுக்கு. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் சரிதாங்கான்னு சொல்கிறா. அங்கே அவங்க கிளம்பி போகும்போது அந்த ஆன்ட்டி ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாங்க. என்னமோ என் பொண்ணவே நாங்கள் கட்டி கொடுத்து அனுப்பிவிடுற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்குன்னு சொன்னதும், அம்மா நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் நார்மல் தான், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும், வீட்டில் பாரு அவளோட திங்ஸ் எதுவுமே இல்லை, என் பொண்ணே என்னை விட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே மெய்டிட்டு அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. ஹீரோட்ட அவங்க பாட்டி கால் பண்ணி பேசிட்டு, என்னடா உனக்கு ஏதாச்சும் பையனை பிடிச்சிருக்காடா சொல்கிறான்னு சொன்னதும், பாட்டி நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, நான் உங்கள் பாட்டிக்கு அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா நானுமே என் பாட்டிக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணை கூட்டிகிட்டு வரேன், யார் வந்து செலெக்ஷன் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இங்கே டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தா அங்கே அவளை போய் தூக்கும் போது அவன் மேலே சாஞ்சிக்கிறான். அவங்க தூக்கிட்டு போய் அவன் தூங்க வச்சுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. என்ன நடந்துட்டுருக்கு, நேற்று நான் வந்துட்டு அங்கே சேரில் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ அவன் தான் தூக்கிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவன் கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே பார்த்துட்டு, இது என்னப்பா பணக்காரவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா, இவளுக்கு ஏது இவ்வளோ காசு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு இவளை என்ன கூட சேர்ந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் வர சொன்னேன், பட் இவ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால தான் இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கா, இப்போ காசுக்காக உடம்பு விற்கிறான்னு சொல்லிட்டு அவளோட கேரக்டரவே அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட பாட்டியோட பார்ட்டிக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. ஆஃப் பண்ணிட்டு போகும்போது அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ், நீங்கள் இப்படியே வந்து பார்த்துட்டே இருக்க போகிறீங்களா, அவங்கள என்னைக்கு உங்கள் லவ்வை சொல்ல போகிறீங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அதை நினச்சிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. உடைய பிடிச்சிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அந்த பேக் எல்லாத்தையுமே அவன் செக் பண்ணி பார்க்குறான், தொடச்சி விட்டுட்டு உள்ளே பார்த்தா டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்கா. வா இவளோட டிசைன்ஸ் வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, இவள் வந்துட்டு ஒரு பெரிய டிசைனராகவுமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை திரும்பவுமே அங்கே உள்ளே வச்சிடறான். சரி வா உன் தலை எல்லாமே ரொம்ப ஈரமாக இருக்குது, நான் ட்ரை பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு அங்கே அவளுக்கெல்லாம் சூலாமே கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஆஃபீஸில் வந்துட்டு அங்கே அந்த வாட்டர் பாட்டிலை பார்த்துட்டு அவனவே நினச்சி அங்கே சிரிச்சிட்டு இருக்கோமே, என்னப்பா யாரையாச்சும் நினச்சி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற சொன்னதும், ஆனால் பார்வை வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க கால் பண்ணிட்டு பாட்டிக்கு நம்ம
நம்ம வந்து இப்போ கிஃப்டெல்லாம் வாங்க போகலாமா பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லை இல்லை அப்புறதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே போக போகிறேன்னு சொன்னதுமே, அதுவுமே நல்ல ஐடியா தான் அப்படின்னா நானுமே உங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கவான்னு சொல்லிட்டு கேட்டதும், கண்டிப்பாக வாங்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தா அவள் சிரிச்சிட்டு எங்கள் தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு போகும்போது, அங்கே கூட ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணுகிட்ட என்னப்பா ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு இருக்கா, ஆஃபீஸில் என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னு சொன்னதும், என்ன விஷயமே தெரியலை, இந்த வாட்டர் பாட்டிலை பார்த்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்கா அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு புரிஞ்சுக்குது எதனால் வந்துட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கான்னு. அங்கே வந்துட்டு டீல் போடுறதுக்காக அங்கே ஒரு பர்சன் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன சின்ன பொண்ணாக இருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் தான் டீல் போட வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதோ அவள் ஆமான்னு சொல்கிறா. பட் அந்த பர்சனுக்கு வந்துட்டு நம்பிக்கையே வர மாட்டுது. நீங்கள் வந்துட்டு இப்போ கொடுக்குறீங்களா கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாமான்னு சொன்னதோ, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு அவள் கூட சேர்ந்து அனுப்பி வச்சதே கான்ட்ராக்ட் போட வேறு யாரும் கிடையாது, அங்கே ஜுன் தான் போல் நம்ம ஹீரோ தான் அனுப்பி விட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே மீட் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, பரவாயில்லையேப்பா நீ வந்துட்டு எவ்வளோ விஷயங்களை மறைச்சிட்ருக்க, நீ வந்துட்டு சின்ன பொண்ணு நினச்சா இவ்வளோ வந்துட்டு கம்பெனியெல்லாம் ரன் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், ஆமாம் எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது, நான் வந்து தாத்தாவோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டாவது தாத்தாவோட கம்பெனியுமே மீட் எடுத்து என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும், எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பெரிய லெவலில் காலாக்கணும்னு சொல்லிட்டுங்க பேசிகிட்டு இருக்கோமே அந்த பர்சன் அதெல்லாமே பார்த்துட்டு, நான் இன்னைக்கு டீல் மட்டும் இவங்க கூட சேர்ந்து போடாமல் போயிருந்தா ஏன் வேலைக்கெல்லாம் ஆப்பு வச்சுருப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாரு. பிறகு அவங்க அந்த ஆன்ட்டியும் பொண்ணையுமே வந்துட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஷாப் கூட்டிகிட்டு போனதுமே, அக்கா இங்கெல்லாம் வந்துட்டு வேணாங்க ரொம்ப வந்துட்டு அதிகமாக இருக்குல்ல விலை எல்லாமேன்னு சொன்னதோ, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற, உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ நீ வந்துட்டு டச் பண்ணி மட்டும் என்கிட்ட சொல்லு நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போனதுமே, அங்கே அந்த லின்னும் ஜாக்குமே வந்துடுறாங்க. பார்த்தீங்களா இவளை என்ன மாதிரி ஷாப்புக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு, இவட்ட கண்டிப்பாக காசே இருக்காது ஓசியில் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பா, இவளை இன்னைக்கு அசிங்கப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை வந்துட்டு சூஸ் பண்ண சொன்னா அங்கே ஒர்க் பண்ணுற லேடி அவங்கள பார்த்துட்டு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறா. என்ன வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, காசு உங்களால் பே பண்ண முடியாது ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கோ நீ வாங்கிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு, ஒர்க்கர்கிட்ட நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா, இங்கே ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா, யார் வந்துட்டு ஷாப்பில் வந்துட்டு காசு போட்டு வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னதும், நான் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு சைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுதும், இவளோட சைஸ்க்கெலாம் ட்ரெஸ் எல்லாம் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஓவராக திமிரா பேசிகிட்டு இருக்கா. என்ன செய்யணும்னா இந்த மாலை நம்ம ஹீரோயினோட தான் என் ட்ரெஸ் எல்லாமே அவள் தான் வந்துட்டு டிசைனே பண்ணது, நீ வந்துட்டு எதை பற்றியுமே கவலைப்படாத, நீ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிக்கோ உனக்கு பிடிச்சதெல்லாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த லீன் வந்துட்டு, என்னப்பா இங்கே வந்துருக்க அசிங்கப்பட்டு போயிருக்க, உன்னால் வந்துட்டு இங்கெல்லாம் பே பண்ண முடியாதுன்னு தெரியாதான்னு சொன்னதுமே, உடனே அவங்க பல்ல காமிச்சிட்டு என்ன மேலே வேணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசினதுமே, நம்ம ஹீரோயின் என்ன உங்கள் அப்பாவோட கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகி போச்சு ஜெயிலில் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னாங்களே, என்ன இப்போ சாப்பாட்டுக்கு வீட்டில் வந்துட்டு ஏதாச்சும் பொருளெல்லாம் இருக்கா, இல்லை நான் ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அனுப்பிவிடுவான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவள் வரலாம் நீ என்னை வந்து அசிங்கப்படுத்துவியான்னு சொன்னதோ, நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், வரலாம் நீயா வாண்டடாக வந்துட்டு அசிங்கப்பட்டுட்டு இருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நீ ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறியா இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நீ போய் வந்துட்டு ட்ரை பண்ணிப்பாரு நான் எல்லாத்தையுமே பே பண்ணுறேன்னு சொன்னதும், விலையை பற்றிலாம் கவலைப்படாதான்னு சொல்லிடுறா. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு போட்டு காமிக்கிறதுக்காக. அங்கே வந்துட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு வந்ததுமே டிசைன்ஸ் எல்லாமே ஓகே தான், பட் இது சூட் ஆகலை வேறு எதை போட்டுவான்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணதுமே அந்த லேடி கோமாய் போயிட்டு, ஐ திங்க் நீங்கள் வந்துட்டு எதுவுமே வாங்க போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையுமே வந்துட்டு பெரிய வந்து எல்லாம் வாங்குற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து ஆன்லைன் போஸ்ட் பண்ணிவிட்டு பெரிய பணக்காரவங்க காமிச்சிக்கிற கும்பல் ஆனீங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும், இப்படிலாம் மட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸை கொடுத்தது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அங்கே வந்துட்டு ஏழை வரணும் பணக்கார வரணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இங்கே ரூல்ஸ் இருக்கா இங்கே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோமாய் போயிட்டுருக்கா. நீ இப்போ பண்ணிகிட்ருக்கிறதுக்கு உனக்கு நான் எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா உன் வேலையுமே போயிடும்னு சொல்கிறா. அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி விட்றா, அவள் தான் மேனேஜராக இருந்துட்டுருக்கா போல். அப்போ அவளை பார்த்தா இந்த இதிலே வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் இருக்கோ அதை நீங்கள் எனக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக மேடம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு கோட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவள் சொல்கிறா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தியா இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி பணக்காரவங்க போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சூட்டாக கூட இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட்
இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் ஆயிடுச்சுக்கு. திரும்ப அங்கே அந்த சூப்பர்வைசர் வரா, என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ட்ரெஸ்ஸே வாங்க மாட்றாங்க மேடம், எல்லாத்தையுமே போட்டு போட்டு பார்த்துட்ருக்காங்க, ஆனால் வந்துட்டு இவங்க எதுவுமே வாங்க மாட்றாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, நீங்கள் வந்துட்டு இங்கெல்லாம் என்ன பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்துட்டு இங்கே வரக்கூடாது, ரெண்டாவது ஒரு டைம் அந்த ட்ரெஸ்ஸை டச் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் தான் வாங்கணும்னு சொன்னதும், அப்படியே அங்கே ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா அப்படி அப்படின்றத செட் அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு, ரூல்ஸ் எல்லாம் நாங்கள் வைக்கிறத ரூல்ஸ், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இடம் கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த ஜாக் உள்ளே வந்துடா. அங்கே ஜாக் வந்ததுமே, எதுக்காக நீ இப்படி வந்துட்டு எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்க, உனக்கு என்ன வந்துட்டு ட்ரெஸ் பிடிக்குதோ நீ வந்துட்டு பேசாமல் சொல்லு, அதை நானே வந்துட்டு உனக்கு வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாகி போயிட்டு, வெக்கமே இல்லையா உனக்கெல்லாம், கல்யாணம் முடிக்க போகிற பொண்ணை விட்டுட்டு இந்த இவ்வளோ மாதிரி மிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி வேற கோவப்பட்டங்க திட்டாங்க. பார்த்தீங்களா அவங்க என்னை எப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதோ, நீ வாய மூடிட்டு பேசாமருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட, நான் உண்மையிலே தான் சொல்கிறேன், உனக்கு வாங்கி கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்ற சொன்னதோ, அப்படியா இந்த பொண்ணு இப்போ என்னென்ன சூஸ் பண்ணாலும் அதை எல்லாத்தையும் நீங்கள் பேக்கிங் பண்ணுங்கன்னு சொன்னதுமே, என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க, 10 மில்லியன் ஆச்சேன்னு சொன்னதும், இருந்துட்டு போட்டுமே அதான் இவர் வாங்கி தராரு நீங்கள் பேக் பண்ணுங்கன்னு சொன்னதுமே, அவன் வந்துட்டு என்னது 10 மில்லியன் சொல்லி கேட்டதோ, ஏன் அவன் பேங்க்ல காசு இல்லையா, காசு இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு பணக்கார மாதிரி நீ சீனை போட்டு சுத்தாதடா அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்க இல்லை இவங்க வந்துட்டு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, இதுங்கெல்லாம் இப்படி தான் லோக்கலாக வந்துட்டு பிஹேவ் பண்ணும் அப்படின்ற சொன்னதும், உங்களை மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது இப்படி மேனேஜர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு பயமாயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்க, இவங்க தான் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மேடம், எதுவுமே வாங்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க, இவங்க தான் நம்மளோட பெரிய கஸ்டமர்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த மூஞ்சை பார்த்தா இந்த விதத்தில் கஸ்டமர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பக்கத்தில் போயிட்டு, இந்த கடையோட ஓனரவே நீ வந்துட்டு வெளியே துரத்தி விட்டுருப்பியா, நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு, நீ வந்துட்டு இந்த ட்ரெஸ் எவ்வளோ நேரமாக யூஸ் பண்ணியிருக்கா, நீ தானே சொன்ன இங்கே சொன்னீங்களே ரூல்ஸு, யாரும் தொட்டாத வாங்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோட்டோட விலை வந்துட்டு 10 மில்லியன், நீ இப்போ அதை பே பண்ணிட்டு தான் போகணுன்னு சொன்னதுமே அதை கேட்டு அவன் ரொம்பவே கோவமாகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான், உன்னால் எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்காக வந்துட்டு நீ பே பண்ணு அப்படின்றத சொன்னதுமே, உன் தொல்லை தாங்க முடியல, உனக்கு கூட பக்கத்தில் வச்சதே எனக்கு தொல்லை தான் சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த கோட்டை வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. நீ எந்த மாதிரி ஆளுங்களை நீ வந்துட்டு கீழே வேலைக்கு வச்சிருக்க, இதுங்களை பாரு எப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுதுன்னு சொன்னதோ அவங்க 2 பேர்த்தையுமே ஜாப்பை விட்டாங்க, ஃபயர் பண்ணி விட்டுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ விட்டாங்க அசிஸ்டன்ட் இப்படி வந்துட்டு மேடமுக்கு எதிராக வந்து அந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கான் பாஸ்ன்னு சொன்னதுமே, அப்படியா பண்ணியிருக்கான், நீ அவங்க கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் போட இருந்துச்சுல்ல அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிவிடுன்னு சொன்னதுமே அவங்க அப்போ அந்த ஜாக்டை கோவமாயிட்டு என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதோ, நான் என்ன பண்ணேன் இங்கே பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு ஜுன்னுக்கு எதிராக ஏதோ வேலை பண்ணியிருக்க, அதனால தான்டா இப்படி ஆயிருக்கு, கம்பெனி பேங்க்ராப்ட் ஆயிருண்டான்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப பயமே போயிருது. ஒழுங்கா போய் நீ அவரை மீட் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே அவனுமே வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டும் அவளுமே இங்கே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு கார் பின்னாடி வந்துட்டு இருக்கு. என்ன இந்த காரை உன்னால் பீட் பண்ண முடியுமான்னு சொன்னதும், கண்டிப்பாக ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. உன் காரில் வந்துட்டு இன்ஜின் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அதை சரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. என்ன தைரியம் தான் இந்த பொண்ணு வந்துட்டு என்கிட்ட எப்படி பேசுவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு வீட்டிலேருந்து கால் வந்துட்டு இருக்கு, யார்டான்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் பண்ணுறான், அவனோட பிரதர் தான் போல. பாட்டியை வந்து மீட் பண்ண வர்ற பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்ல, ஒழுங்காக வந்துட்டு எல்லாத்தையும் பேசணும்னு சொன்னதும் கண்டிப்பாக பிரதர் அப்படின்றத சொல்கிறான். ஸோ வந்துட்டு கரெக்டான டயத்துக்கு வீட்டுக்கு வந்து சரி, இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்துட்டுருக்க, ஸோ வந்துட்டு உன் பழக்க வழக்கத்தெல்லாம் வெளியே விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட் அவனை போய் நீங்கள் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு பாட்டி அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவள் வந்துட்டு கிஃப்டாக வந்துட்டு அவளே டிசைன் பண்ண சில ஜுவல்லரிஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா, மூலிகை எல்லாமே கொடுக்குறா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க என்னென்னமோ காரணம் சொல்லி உட்கார வச்சதுமே என் பேரே வருவாமா, அவனுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு டைம் நீ பாருன்னு சொன்னதும் ஹீரோயின்மே அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறா. அங்கே அதை வந்து நிற்கிறது பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் தான். இவ தானே என்னை வந்துட்டு கார் ரேசிங்கில் தோக்கடிச்சான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். இதை என்னோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருது. ஹீரோயினுக்கு சுத்தமாக என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது, என்னடா பார்த்துட்டு இருக்க வந்து உட்கார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு நடிங்க
தூங்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என் பிரதருக்கு கண்டிப்பாக இவங்க வந்துட்டு மேட்சாக இருப்பாங்க, அவன் லைஃபாகவே இவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவனோட மைண்டில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு டைம் ஆகிட்டுருக்கோமே கிளம்பணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நீ வெயிட் பண்ணுமா கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. என்ன அங்கே வந்துட்டு வெளியே எல்லாருமே அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க, இப்படி பாட்டியை மீட் பண்ண வந்திருக்க அந்த பொண்ணு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, நம்ம மாஸ்டருக்கு ஏற்ற பொண்ணுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப வேகமாக ஸ்பீடாக உள்ளே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு மெய்டிட்டு எங்கே அவங்களன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ளே இருக்காங்க பாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாட்டிக்காக கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் பார்க்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னதுமே உள்ளவே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ பாட்டி என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பேசினதுமே லில்லியை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. பார்க்குற பார்வையிலே வந்துட்டு புரிஞ்சுக்குது பாட்டிக்கு அவனுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு. நம்ம பாட்டி இதான் என்னோட பேரேம்மா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல இவனை பற்றி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது நம்ம ஹீரோக்குமே. அங்கே அவள் கிளம்பி முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புனதுமே என்ன நான் பார்த்த பொண்ணு பிடிச்சிருக்கா நீ தோற்று போயிட்டியான்னு சொன்னதும் பாட்டி நான் பார்த்த பொண்ணுமே அதுதான் பாட்டின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. அப்படின்னா நம்மளோட 2 பேரோட மேட்ச் ஒன்றா தான் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. எப்படியாச்சும் நீ அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு ஈவெண்ட்டுமே அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஈவெண்ட்டில் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இடத்துல வந்துட்டு அங்கே லின் அவளை பார்த்துட்டு இந்த லில்லிக்கு இங்கே என்ன வேலை, எல்லாரையும் வந்து பழக்கம் முடிச்சு வச்சிருக்காளா, என்ன இங்கேயுமே யாருடைய ஸ்லிப் பண்ணணும்னு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு இருக்கா. இவனை பார்த்தா எப்படியாச்சும் ஜுன்னை மீட் பண்ணி அங்கே கரெக்ட் பண்ணணும் அவங்க அப்பாக்காகன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு நீ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்ப, பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடு, ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நான் கூப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவங்க அசிஸ்டண்ட்டை அந்த எதிர் கேங் வந்துட்டு எங்கே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுமே அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுமே அவங்களுக்கு எதிராக வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு வெப்பன்ஸ்லாம் எடுத்துட்டு அவளுமே கிளம்பிட்டு இருக்கா அவங்களோட கேங்கை கூப்பிட்டுக்கிட்டு. பார்த்தா அங்கே வந்துட்டு 2 கேங்குமே பயங்கரமாக ஃபைட் வந்துட்டு இருக்கு. 2 பேரும் கேங்கு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட கேங் தான். அவங்களுக்குள்ளே அங்கே சண்டை வந்துட்டு இருக்கு. இப்போ அவனுங்க தப்பிச்சிட்டானுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகும்போது நம்ம ஹீரோவோட ஃபேஸில் வந்துட்டு நல்லா அடிபட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தா அங்கே கையில் அடிபட்டுருக்கு. அவளுமே அங்கே வந்துட்டு பெட்ஷீட்டை போட்டு அங்கே படுத்துக்கிறான். அப்போ அவன் என் ஃபேஸில் இப்போ வந்துட்டு அடிபட்டுருக்கதை பார்த்தா இவன் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாளே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் போய் என்ன நீ வந்துட்டு தூங்கிட்டு இருக்க, அவனுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது கையில் அடிபட்டுருக்கதையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் அவனை கோவப்பட்டு அடிச்சு அங்கே தள்ளிட்டு உன் ஃபேஸில் அடிபட்டுருக்கா அப்படின்னா நீ தான் இப்போ என் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணவேன் அதானேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அங்கே அவன் அப்படின்னா நீ தான் எனக்கு எதிராக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த குழுவான்னு சொன்னதுமே ஆமாம் நான் தான் அது, நீ வந்துட்டு எப்படிப்பட்ட ஆள், நீ எவ்வளோ மோசமாக வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சி கொள்ள இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, ஒன்று மாதிரி ஒரு சீட்டரை நான் பார்த்ததே கிடையாது, உன்னை நல்லவே நம்பி நான் ஏமாந்தது தான் மிச்சம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போனதும் உன்னை இங்கே போக சொல்கிறதுக்கு யார் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். என்னை வந்துட்டு நீ பெர்மிஷன் கொடுத்து இங்கே உட்கார வைப்பியான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கிக்கு விட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. போனால் அங்கே அவள் கையில் அடிபட்டுருக்கு, ஃபேஸ் எல்லாமே அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு என்னப்பா உள்ள அவன் கூட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தா என்ன உன்னை அடிச்சு அவன் வெளியே தோர்த்தி விட்டானா அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு என்னோட மைண்டே சரியில்லை, மரியாதையோடு நீ இங்கேருந்து போயிடு, வாயை கொடுக்காதன்னு சொன்னாலுமே சரி ஓகே நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், தாத்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்ட பார்த்தையா, நான் வந்து உன்கிட்ட உண்மையை சொல்லவா, தாத்தா எப்படி இறந்து போனாருன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நாங்கள் தான் கொலை பண்ணோம், அவர் என்ன தைரியம் இருந்தால் உன் பேரில் வந்துட்டு எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எழுதி வைக்க ட்ரை பண்ணுவார், அதனால தான் பண்ணோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு மரியாதையோட வாயை மூடி இதுக்கப்புறம் பேசுனேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. பட் அவங்க கேட்க போகிறா, ரொம்ப திமிராவே அங்கே பேசினதுமே ஓங்கி ஒரு அறை விட்டதில் வாயிலேருந்து பல்லே உதிர்ந்து போயிடுது. அப்போ அங்கே ஜாக் ரொம்ப கோவமாகி போயிடுறான். என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லி கேட்டதும் வாயை கொடுத்தா இப்படி தான் வாங்கி கட்டணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் உன்னை இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பெரிய வந்துட்டு வீரை மாதிரி அடிக்க வந்ததுமே அவனையுமே போட்டு அடி வெளுத்து விட்றா. மரியாதையோடு இருந்துக்கோ, இந்த வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. நான் வந்துட்டு என்ன உங்களை அப்படியே விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கியா, உங்களை வந்துட்டு இன்னுமே தெருவுக்கு கொண்டு வந்துட்டு உங்களை ஒரு வழி பண்ணி ஜெயிலில் தூக்கி போடாமல் விட மாட்டேன், தாத்தாவோட சாவுக்கு காரணமானவங்கள ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. எனக்கு ஜாக் அந்த ஜுன்னை மீட் பண்ணிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் நல்லவ கிடையாது, அவள் காசுக்காக தான் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசுனது வேணது, காசுக்காக அவள் சுற்றிட்டு இருக்காளா, அவன் நினச்சா என்னையே எல்லாத்தையுமே வேலை வாங்க முடியும், அவட்ட அந்த லெவலுக்கு காசு இருக்குது, அவள் பெரிய பிஸ்னஸ் உமன் சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு
வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. இப்படி வெட்டி அடுத்தவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காம மரியாதை எங்கேருந்து போயிருங்க, இல்லை இன்னமே தெருவுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அவனை நான் நல்லாவே நினச்சிட்டு இருந்தேன், அவன் தான் வந்துட்டு உண்மையான பெரிய குற்றவாளியே, பெரிய சீட்டர்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், வா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடா. அவளை பார்த்துட்டு ரொம்ப சொல்கிறாங்க, பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவன் என்ன மாதிரி பண்ணியிருக்கான். ஃபஸ்ட் டைம் அவன் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகும்போதே எனக்கு என்னமோ தப்பாக தோணிச்சுமா, அது வந்துட்டு கரெக்டாக போயிடுச்சு பார்த்தியா, அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு கோவமாயிட்டு இங்கே கத்திட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு அவனை ஒரு வழி பண்ண விட மாட்டேன், நான் போலீஸில் அவனுக்கு வந்துட்டு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறேன்னு சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோயின் வேணா ஆண்டி நான் வந்துட்டு அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு அவன் மோசமானவெல்லாம் கிடையாது, ஏதோ வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான், அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டா அவனுமே வந்துட்டு நல்லவன் தான் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போனதுமே திரும்ப அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்ககிட்ட மீட் பண்ணணும்னு சொன்னதும் உன்னை என் பொண்ணை நான் மீட் பண்ண விட மாட்டேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன், நான் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனதுமே அங்கே அவளுக்கு மெடிசன்லாம் போட்டுட்டு நான் என்ன இப்போ அந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதை விட்டுட்டா ஓகே தானே அப்படின்றத சொன்னதும் அது ஓகே தான் அப்படின்றத சொல்லும்போது, ஆனால் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீயுமே அதே வேலை தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைன்னு சொல்லலையே, நான் வந்துட்டு நல்லதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று மாதிரியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவன் சரி நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன், நீயுமே பண்ண வேணாம், ரெண்டு பேருமே சமாதானமாக போயிடலாம், நம்மளோட எல்லா குரூப்புமே ஒன்றா வந்துட்டு ஒர்க் பண்ணட்டும், எதிரியாக நம்ம இருக்க வேணாம்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறா. பட் அந்த ஆன்ட்டி வெளியே இருந்துட்டு ஐயோ என் பொண்ணு அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பதறிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெண்டு பேத்துக்குமே அங்கே சூப்பராக கிராண்டாக அங்கே வெட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.